இப்போ எலெக்ஷன் அப்படின்னும் போது நிறையா தலைவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க, நம்ம பார்த்துருப்போம். அது யூஸ்வலான சுற்றுப்பயணமாக இருக்கும். ஆனால் தலைவர் இப்போ வந்து போகிறாங்க, அது வந்து உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபயராக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா ஸ்ட்ரைட்டாக மக்களை அவர் சந்திச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வந்து இதாக இருக்குது. இந்த சுற்றுப்பயணம் பெரிய வெற்றி அடையும். இந்த சுற்றுப்பயணத்துக்கு நிச்சயமாக என்னுடைய பாசமுள்ள தலைவர் வந்து அழைப்பு விடுத்தார்னா நிச்சயமாக நான் போவேன். அவருக்கு முன்னாடி போயிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஆனால் நிச்சயமாக வரும். நான் உழைக்கிறேன், அண்ணன் பார்க்குறான், தலைவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். வேறு யாருக்கும் எதுவுமே இது சொல்ல வரல. டெஃபினட்டாக தலைவருக்கு சப்போர்ட்டாக என்றைக்குமே இருப்பேன். அதை பற்றி எந்த மாறுதல். வருகிற 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? இப்போ இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது, அதில் போட்டியிடலன்னு சொல்கிறாங்க. ஆமாம், வருகிற தேர்தல் எப்படி இருக்கும்? ஏன் இதில் போட்டியிடல? எல்லாமே தலைவருடைய முடிவு தான். ஏன்னா அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ, அவர் கண்ணாசி வந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவர் என்ன, அவர் சைலண்ட்டாக இருக்காரு. எந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்கிறான்னு தெரியல. சொன்ன உடனே அது பூகமாக வெடிக்குதா? ஓகேங்களா? ஆனால் விரைவில் இருக்கும். 2026 இதுக்கு என்னோட இப்போ ஜனவரி 27 அன்றைக்கி சுற்றுப்பயணம் போகிறாங்க கேள்விப்பட்டேன். அது சுற்றுப்பயணம் போகும்போது இன்னும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு. ஒன்று தான் நான் திருப்பி வேண்டிக்கிறது, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் மட்டுமே தலைவரை அரியணையில் உட்கார வைக்க முடியும். அதை தயவுசெய்து எல்லாருமே வந்து நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது தான். தொண்டர்களையும் சரி, நிர்வாகிகளும் சரி, எல்லாரும் ஒத்துமையாக இருங்க. ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதா, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இவங்க எல்லாரும் உழைக்கிறதே தளபதின்ற ஒருத்தருக்காக தான். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னா இவங்க இத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் வந்து தளபதி தான் போய் சேரும். பாலாஜிக்கு வந்து சேருதான்றது செகண்டரி தான். அதனால் தளபதி நிச்சயமாக வந்துட்டு வெற்றி பெறுவார், வேறு லெவலில் இருப்பார். என்றைக்குமே அவர் பின்னாடி ஒரு நாளாக பாலாஜி நிற்பேன். இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும். இவ்வளோ ஏஜ்லேயும் பொதுச் செயலாளர் ஓடுறாரு பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் மூலம் டயர்டாகிடுறோம். அவர் இவ்வளோ ஃபங்க்ஷன் போகிறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் ஆய்வுலையும் போட்டு புஷி ஆனதுன்னா நல்லா இருக்கணும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.